ஐரோப்பா மீது அடுத்த போர், மெகா பிளான் போடும் புட்டின். சட்டென நடுவே நுழைந்த அமெரிக்கா, பரபர கருத்து. ரஷ்யா உக்ரைன் போர் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. இதற்கிடையே ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளையும் ஆக்கிரமிக்க திட்டமிட்டுள்ளதாக ஐரோப்பிய ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில், இது தொடர்பாக அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துலசி கப்பர்ட் சில முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 2022 தொடங்கிய மோதல் இன்னும் தொடர்கிறது. இந்த மோதல் முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை மோதல் முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் நேரடியாக இதில் தலையிட்டுள்ளார். இருந்த போதிலும் மோதல் முடிவுக்கு வராமல் தொடர்கிறது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் ஒரு அமைதி திட்டத்தை முன்மொழிந்திருந்தார். இருப்பினும் இதை உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் ஏற்கவில்லை. உக்ரைன் சரணடைவது போல இந்த அமைதி ஒப்பந்தம் இருப்பதாக ஐரோப்பிய நாடுகள் கூறின. இதற்கிடையே உக்ரைனை தொடர்ந்து வேறு சில ஐரோப்பிய நாடுகள் மீதும் ரஷ்யா படையெடுக்க உள்ளதாக செய்திகள் வெளியானது. பல ஐரோப்பிய ஊடகங்கள் இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டன. இதற்கிடையே ரஷ்யா தொடர்பாக அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துலசி கப்பர்ட் கூறியுள்ள சில கருத்துக்களை கவனம் பெற்றுள்ளது. அதாவது, உக்ரைனை ஆக்கிரமித்து கைப்பற்றும் திறன் கூட ரஷ்யாவுக்கு இல்லாத போது ஐரோப்பா மீது அவர்களால் எப்படி படையெடுக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். போர் தொடர வேண்டும் என்பதற்காக சிலர் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில், ரஷ்யாவுக்கு உக்ரைனை கைப்பற்றும் திறனே இல்லை, அப்படி இருக்கும்போது ஐரோப்பாவை படையெடுப்பது சாத்தியமற்றது என்பதே எங்கள் அமெரிக்க புலனாய்வுத் துறையின் ரிப்போர்ட் சொல்கிறது. போரை நியாயப்படுத்தவும் அதை தொடரவும் தான் இதுபோன்ற பொய்யான தகவல்களை திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிரமாக முயல்கிறார். ஆனால் அது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சில போர் வெறியர்கள் இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். ஐரோப்பா மற்றும் நாட்டோ நாடுகளை ஆக்கிரமிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக வரும் தகவலை நாங்கள் ஏற்கவில்லை. ரஷ்யாவுக்கு அந்த திறன் இல்லை என்றார். உக்ரைனை போலவே ரஷ்யா வேறு சில ஐரோப்பிய பகுதிகளை ஆக்கிரமிக்குமா என்ற கேள்விக்கே துலசி இதுபோன்ற கருத்துக்களை கூறினார். ரஷ்யாவும் கூட இந்த கருத்துக்களை நிராகரித்துள்ளது. புட்டின் வேறு நாடுகள் மீது போரை ஆரம்பிப்பார் என்பது பொய்யான தகவல் என்றும் அது முட்டாள்தனமானது என்றும் ரஷ்யா கூறியுள்ளது. மேலும் போரை தொடர விரும்பும் சிலர் இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவதாகவும் தெரிவித்துள்ளது. மறுபுறம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பல முயற்சிகள் நடக்கிறது. இதுவரை அமெரிக்கா தான் பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் அமெரிக்கா தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இதற்கிடையே உக்ரைன் மற்றும் ரஷ்யா நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளது. உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும் ரஷ்ய அதிபர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்துள்ளார்.